இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, செம்மொழி என்பது தொன்மையான இலக்கியம், கலாச்சாரம், பாரம்பரியம் கொண்ட மொழி. இம்மொழி ஆய்வுக்கு உரியவை மற்றும் இவற்றின் பழமையான இலக்கியங்கள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னென்ன செம்மொழிகள் வந்து அந்தஸ்து பெற்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இதுக்கு அடுத்து இது எல்லாமே முன்னாடியே செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள். இப்போ 2024 ஒரு 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் மராத்தி, அடுத்து பெங்காலி, அடுத்து அசாம், அடுத்து பிராகிருதம், அடுத்து பாலி அப்படின்னு சொல்லி ஒரு 5 மொழிகளுக்கு கொடுத்தாங்க. மராத்தி, பெங்கால், அசாம், பிராகிருதம், பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 மொழிகளுக்கு கொடுத்தாங்க. இது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2024.